அவன் 10ஆம் தேதி சம்பளத்தை வாங்கிட்டு பகுமானமா இருக்கிறான். ஆனா எனக்கு இங்க சம்பளம் வந்து 10 மாசம் ஆச்சு. எங்க வீட்டுல அப்பவே சொன்னாங்க, இந்த 10வது படிச்ச டுபாக்கூர் டாக்டர் வேலைக்கு சேராதுன்ட்டு. நான் கேட்டேனா? கேட்கலையே. இப்ப நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். 10 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் 12 மணி ஆகி இன்னும் வரல. எப்படி லேட்டாக தான் வர போறான். அது போல ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். Hello. Excuse me. Yo, நான் டாக்டர் சிவா வந்திருக்கேன். யோ, நான் டாக்டர் சிவா வந்திருக்கேன். என்னையா காலங்காத்தால வந்து ஹாஸ்பிட்டல்ல தூங்கு மூஞ்சி ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹாஸ்பிட்டலா இல்ல தூங்கு மூஞ்சி ஹாஸ்பிட்டலா? டாக்டர், நைட்டு ஃபுல்லா வைஃப் தூங்கவே இல்லை டாக்டர். அந்த மாதிரியான ஒண்ணும் கிடையாது. பாத்திரம் கழுவ சொல்றான், வீட்டை பெருக்க சொல்றான், துணி துவைக்க சொல்றான். டாக்டர், இதுக்கு நீங்க ஒரு மாதிரி சொல்லணும். இங்க மட்டும் என்ன வாழுது இல்லையா? உன்னை நினைச்சா பாவமா இருக்குன்னு. சரி சரி, என்ன ஒரு முடிவோட வந்திருக்கேன்? நான் முடிவோட தான் இருக்கேன். நீங்க ஒரு முடிவோட தான் வருவேன். என்ன முடிவு? என் சம்பள பாக்கிய வந்து இன்னும் வாங்கல. சம்பள பாக்கிய வாங்காம நான் விட மாட்டேன். சரியா? நானும் உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு என்னென்னமோ ஏற்பாடு பண்றேன். போன மாசம் ஒருத்தரோட கிட்னியை உஷார் பண்ணி அனுப்பி வச்சேன். என்னாச்சு? போன வேகத்திலேயே திரும்பி வந்துச்சு. பார்த்தா ஏற்கனவே ஃபெயிலியர் ஆன கிட்னியா. அவன் அந்த பேஷண்ட் டைலஸ் ஆகிற பேஷண்ட் தெரியாம உஷார் பண்ணிட்டோம். சரி விடியா, இப்ப என்ன உனக்கு சம்பளம் வேணும்? ஆமா. சரி விடு, யாராவது ஒரு இன்ச்சவாய வர போறான். எவன் வரான்னு பாருயா. பாப்பேன், எவன் வந்தாலும் ரவுசர் டர்ன்னு கிழிச்சிட்டு தான் விடுறீங்க. நாம பார்த்துடுவோம். நீங்க யாராவது வராங்களா பாருங்க. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒருத்தரையும் காணும். பாப்போம். டாக்டர், ஒருத்தர் வர. ஆதி மூலமா அதுக்குள்ள ஏன் வந்த? டாக்டர், 2 நாளா தலைவலி டாக்டர். 2 நாளா செரிப்பு டாக்டர். தூங்கி ரொம்ப நாளாச்சு டாக்டர். பாவி, வயிறு எது தலை எதுன்னு தெரியாம குழம்பு போயிருக்கான். சரி வாயா, செக் பண்ணலாம். உட்காரு. கையில் பிடிச்சிட போகுது. போன வாரம் தான் போடுது. குடிக்கிறேன்னு கவலை டாக்டர். ரொம்ப குடிக்கிறேன்னா என்னையா அந்த மாதிரி கவலை உனக்கு? ரொம்ப குடிக்கிறேன்னு கவலை டாக்டர். ஆனா பாவி, அவன் வீட்டுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, வீடு வாங்க முடியல, பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போக முடியல, கார் வாங்கல, பங்களா
சரி சரி விடியா ஆதிமூலம் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியா போகும். ஆபரேஷன் ஆமாயா ஏயா நான் ஆபரேஷன் பண்ணா 10ல 9 பேரு போய் சேர்ந்துருவாங்க. நீ 10வது போயிச்சுக்குவா கன்ஃபார்மா. சரி விடியா போன வாட்டி மருந்து சீட்டு கொடுத்தீங்க, அது போய் மெடிக்கல் செக்டர் டாக்டர் 1000 ரூபாய் வாங்கிட்டேன் டாக்டர். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுங்க டாக்டர். போன தடவை நான் கொடுத்த மருந்து சீட்டை இங்க விட்டுட்டு நான் பேனா எழுதலன்னு கிறுக்கி பார்த்த பேப்பர் எடுத்துன்னு போயிருக்கேன். அதுலயும் 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. சரி சரி வாங்கின மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? எல்லா மருந்தும் சாப்பிடுறேன் டாக்டர். ஒரு கண்ணாடி மாதிரி மாத்திரை கொடுத்தீங்களா, அது முழுங்க முடியல டாக்டர். கண்ணாடி மாதிரி எது அது? நீ கேப்பீங்கன்னு தெரியும் டாக்டர். இங்க ஆபீஸ்ல என்னோட பேப்பர் வெயிட்ட காணோம், நான் தேடி இருக்கேன். அது நீ ஆர்டர் போட்டு போறியா? நீங்க வையா. ஒரு விஷயம் சொல்லு டாக்டர். ஒரு விஷயமா சொல்லியா? டாக்டர் நேத்து தூங்கும்போது அதுக்குள்ள கர்ப்பாம்பூச்சி போயிட்டு டாக்டர். கரப்பாம்பூச்சி காதுல போற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? கர்ப்பாம்பூச்சி போச்சா, அது பின்னாடியே ஒரு பள்ளி போச்சு டாக்டர். இத போய் அது கொண்டு வர மாட்டா, ரெண்டு வரல டாக்டர். கரப்பாம்பூச்சியை போய் பாம்பு பல்லு பிடிக்க போச்சு, ரெண்டுமே வரல. சரி ஒண்ணு பண்ணு, ஒரு பாம்பு எங்கேயாவது இருந்தா எடுத்து காதுல விடு, ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வந்துடும். அட போயா. சரி போட்டோ ஒன்று கொடுங்க டாக்டர். ஏன் போட்டவா? எதுக்குயா? மாலை போட்டு பூஜை ஏதாவது பண்ண முடியும்? இல்ல டாக்டர், உடம்புக்கு எதனா ஊர்ல இருக்கிறவங்களா டாக்டர் போய் பாரு, டாக்டர் போய் பாருன்றாங்க. நான் ஏன் டாக்டர் அங்க இங்க உங்களை பார்க்கணும்? உங்க போட்டோ பத்தி நான் வீட்டுல பார்க்க உலகத்திலேயே வழி கட்டுன புத்திசாலி நீதாயா. சரி டாக்டர். அப்படியா? வீட்டுல இருக்கிறவங்க சரி. யோ திருப்பதி சொல்லினாயா, நம்ம ஆதி மூலம் அடிக்கடி நம்ம ஹாஸ்பிட்டல் வரான், ஆபரேஷன் பண்றான், மருந்து மாத்திரை சாப்பிடுறான். அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல, அவன் தெரியுமா? முடிச்சிட்டோம். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேளியா? சரியா? கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? சரி, குழந்தைங்க எத்தனை? ரொம்ப ரொம்ப ஒழுங்குறாங்க. எனக்கு மொத்தம் 13 13. எப்படி? ஆளை பார்த்தா ஓனா மாதிரி இருக்கிறான். 13 பிள்ளையா? எப்படியா? டாக்டர், பொண்டாட்டி முதல் பிரசவத்துக்கு முன்னாடி நாளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சாரு முன்னுக்குங்க. அந்த படம் பார்க்கும்போது பிரசவத்தை வந்துச்சா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க பார்த்தா முத்து முத்தா 3 பிள்ளைங்க டாக்டர். ஒரே பிரசவத்துல 3 குழந்தை. அப்புறம் ரெண்டாவது பிரசவத்துக்கு அதே மாதிரி நம்ம உலக நாயகன் நடிச்சாரு கமலஹாசன் தசாவதார படம் பார்த்துட்டோமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா முத்து முத்தா 10 பிள்ளைங்க. ஐயோ, அதிர்ஷ்டக்காரையா ஆதி மூலம். நல்ல வேலையா நீ அலிபாபா 40 திருடர்கள் படம் பார்த்த. ஆமா இல்ல டாக்டர், அதை வந்துட்டேன். அதை மறந்துட்டியா? திருப்பதி ஆதி மூலத்திற்கு நாட்டுக்குள்ள எல்லாம் விட்டா ஜனத்தொகை அதிகமாயிடும், நாட்டுல அட்டகாசமும் அதிகமாயிடும். இவனுக்கு பின்னாடி பண்ண ஆபரேஷன் பத்தாது, வேற ஆபரேஷன் பண்ணி பிடிக்கும். இங்கே பிடிச்சு வை. நான் உள்ள போய் வரேன், நீ உள்ள போய் வெட்டு கத்தி வீச்சாரவா ரெடி பண்ணு, கதையை பிடிக்கும். எடுத்து வராரு. என்னது வெட்டு கத்தியும் அரோமணியா? அப்போ உண்மையான டாக்டர் இல்லையா? போலி டாக்டர்? நான் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, என் காப்பாத்து யாருமே இல்லையா? பேசுனாரு படிங்க. நான் தான் படிக்கல. உண்மையான டாக்டர் எது, போலியான டாக்டர் எதுவுமே தெரியல. ஆனா மாஜனங்களே, ஒரு டாக்டர் கிட்ட போக முன்னாடி நல்ல டாக்டரா போலி டாக்டரா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா பொண்ணான உயிர் போலி டாக்டர் கிட்ட ஏமாறாதே. நான் உஷாரேட்டேன், நீங்க உஷாரே மட்டுமா?